Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுறதுனால இது உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லதுங்க. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 200 கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸில் புளி வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க புளியை. கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச உள்ளி தீயல் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு நல்லா தேங்காவை வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காயோட கலர் நல்லா மாறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க, அப்போ தான் அது ஈவனாக வந்து வறுப்படும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வறுத்தது. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். 1 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நைஸாக தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் மிளகாலாம் போட்டு வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் போடணும். 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது கேரளா ஸ்டைல் வறுத்தரிச்ச உள்ளி தீயல்ன்றதுக்காக இது தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயம் வதங்கினதும் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.